சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கும் சென்னை சூப்பர் கிங்ஸோட ரசிகர்களுக்கும் இன்னொரு பெரிய ஒரு அடி, ஒரு அதிர்ச்சி. ஆமாம், நேத்தன் எல்லிஸ் ஃபாஸ்ட் பவுலர் இந்த வருஷம் ஐபிஎல்ல ஒரு ஆட மாட்டார் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்காக, காரணம் காயம் அப்படின்னு அஃபிஷியலாகவே சென்னை சூப்பர் கிங்ஸோட சிஇஓன காசி விஸ்வநாதன் அவர்கள் வந்து தெரிவிச்சிட்டாரு. இப்போது நேத்தன் எல்லிஸ் தான் நம்பி தான் ஆல்மோஸ்ட் இருந்தாங்கன்னு கூட நீங்கள் வச்சுக்கோங்களேன். நூர் அகமது, மேத்யூ ஹென்ரி இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இப்போ நேத்தன் எல்லிஸை ரொம்ப நம்பி இருந்தாங்க. இப்போது அவர் இல்லை அப்படிங்கும்போது சென்னை சூப்பர் கிங்ஸ் இப்போ என்ன பண்ண போகிறாங்க? பேட்டிங்க்கு 10க்கு மார்க் கொடுத்துடலான்னு கூட நீங்கள் வச்சுக்கோங்க. ஆனால் பவுலிங் ஆல்ரெடி கொஞ்சம் ஒரு மாதிரி வீக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ நேத்தன் எல்லிஸும் இல்லை அப்படிங்கும்போது இந்த பிளே ஆஃப்ஸ் கனவு, தலை தோனிக்கு கப்போட ஃபேர்வெல் அப்படிங்கிற ஒரு கனவு, இது எல்லாமே ஐயோ அந்தர்சல்லியாக உடையுதே அப்படிங்கிறது ஒரு பக்கம். அப்படின்னா சரி, நம்ம சொல்யூஷனை நோக்கி போவோம். இப்போ நேத்தன் எல்லிஸ் அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் தேடிக்கிட்டு இருக்கிறதாகவும் இல்லை தேட போகிறதா சொன்னாருன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ அவருக்கான ரீப்ளேஸ்மெண்ட் யார்? அப்புறம் ரீப்ளேஸ்மெண்ட் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆல்ரெடி இந்த ஸ்கீம் ஆஃப் திங்கில் இருப்பாங்கல்ல, ஆப்ஷனில் எடுத்து கிட்டத்தட்ட சில பேர்லாம் 2-3 வருஷமாக இல்லை 2 வருஷமாக உட்காந்துருப்பாங்கல்ல, அவங்களது யாராவது வச்சு இந்த வருஷம் ஐபிஎல் ஆட முடியுமா, இவன் சரியாக இருப்பான்ல அப்படின்னு யாராவது இருக்காங்களா, இப்படிங்கிற நிறைய விஷயத்த வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி மகேந்திர சிங் தோனி அவர்கள் பிளேயிங் லெவலில் ஆடுவாரா, அதாவது இம்பேக்ட் சப்பாக இருப்பாரா அப்படிங்கிற நிறைய கேள்விகள் இருந்தது. அதன் மூலமாகவும் சில பல பிரச்சனைகள் திரும்பவும் பெருசாக என் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் நேத்தன் எல்லிஸ் வந்து இல்லை, இப்போ அவருக்கு பதிலாக வேறு எந்த பிளேயரை எடுக்கலாம் அப்படிங்கிறது நீங்கள் முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். சென்னை சூப்பர் கிங்ஸோட பிளேயிங் லெவனை கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு நாள் லைவில் நம்ம இதை பற்றி இன்னும் டெப்த்தாக டிஸ்கஸ் பண்ணுவோம். வீடியோக்குள்ளே போகலாம். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஐபிஎல் பப்பியா? ஜெயலலிதா லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐபிஎல் 2026 சென்னை சூப்பர் கிங்ஸோட நேத்தன் எல்லிஸ் இன்ஜுரி இஷ்யூ அண்ட் அவருக்கான ரீப்ளேஸ்மெண்ட் ஸ்பெஷல் கிரிக்கானந்தா ஷோவிற்கு உங்களை வரவேற்கின்றேன். ஃபஸ்ட்டு இந்த ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸ்லாம் யாரெல்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் பேசுகிறதுக்கு முன்னாடி நான் வந்து இருக்கக்கூடிய ஸ்குவாடிலே வந்து யாரெல்லாம் வச்சு ஆடி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு எம்எஸ் தோனி அவர்கள்கிட்ட இருந்தே நான் ஆரம்பிக்கிறேன். ஏன்னா நம்ம பிளேயிங் லெவனை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது அங்கே டிஸ்கஸ் பண்ணதை தாண்டி இன்னும் கொஞ்சம் டெப்த்தாகவே டிஸ்கஸ் பண்ணிடுவோமே. மகேந்திர சிங் தோனி அவர்கள் பிளேயிங் லெவலில் ஆடுவாரா, இல்லை இம்பாக்ட்ஸ் அப்போ உள்ளே வருவாரா? அப்படி தோனி அவர்கள் உள்ளே வராரு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கார்த்திக் சர்மா வெளியில் வச்சு தான் ஆகணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு 3 விக்கெட் கீப்பரோட ஆடுறதுங்கிறத தாண்டி அந்தந்த ரோலை அவங்க சரியாக பண்ணுவாங்களா அப்படின்னு யோசிக்கும் போது இங்கே பாருங்கள், கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீர் 2 பேரும் யங்ஸ்டர்ஸ் ஃபஸ்ட்டு ஐபிஎல் ஆடுறாங்க. இப்போ எனக்கு பிரசாந்த் வீர்கிட்டே இருந்தே நீங்கள் மிடில் ஓவர்ஸில் 4 ஓவர் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. எப்படி பண்ண போகிறாரு? ஃபஸ்ட்டு ஐபிஎல், புது ஸ்பின்னரு, பெரிய ஃப்ரான்ச்சைசஸ், வெளியிலேருந்து வரக்கூடிய அந்த நெகட்டிவிட்டிஸ் எப்படி தாங்க போகிறாருங்கிறதே எனக்கு தோணுது. ஸோ இங்கே கார்த்திக் சர்மாவையும் அதுக்கப்புறம் பிரசாந்த் வீர் இவங்ககிட்டையும் அந்த ஃபினிஷிங் ரோல் கொடுப்பாங்களான்னா இல்லை. தோனி இருக்கும் போது அங்கே அவங்க அது தேவையே கிடையாது. அப்போ ஒருத்தவங்க தான் அந்த இடத்துல தேவை. டீமுக்கு நீடு ஒரு ஸ்பின்னரு, ஒரு ஆல்ரவுண்டரு. அப்போது இங்கே பிரசாந்த் வீர் தான் வருவார். கார்த்திக் சர்மா இந்த வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அது எந்த விதமான டவுட்டும் கிடையாது. எவ்வளோ காசு கொடுத்து எடுத்தாலும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஃப்யூச்சரில் அவங்க மேலே பெருசாக நம்பிக்கை வச்சு ஆட வச்சுருவாங்க. இப்போ தோனி வராரு அப்படின்னா, தோனி பிளேயிங் லெவனுக்குள்ளே வராரு அப்படின்னா அப்போது ஹென்ரி, ஓகேங்களா, ஒரு பவுலர். அதுக்கப்புறம் வந்து கம்போஜுக்கு ஐ திங்க் இம்பேக்ட் சப்பாக உள்ளே வருவார்னு நினைக்கிறேன். கலீல் அகமது, நூர் அகமது. ஸோ இவங்க தான், ஓகேங்களா. ஒரு பிளேஸ் காலியாக இருக்கும். அந்த ஒரு பிளேஸ் வந்து யாரை ஆட வைப்பாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் சொல்லுவீங்க ஸ்ட்ரைட்டாகவே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்போஜே ஆட வைக்கலான்னு. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இப்போ நீங்கள் மேத்யூ ஹென்ரி சொல்கிறீங்களா, மேத்யூ ஹென்ரியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14 மேட்சும் ஆடுவாரா? 7 மேட்சுக்கு 8 மேட்சுக்கு மேலே அவர் ஆடுவாரா? அவரும் இந்த காயமாகிற பிளேயர்களில் அவரும் ஒருத்தவர் தான். அப்படிங்கும்போது அவர் எப்படி முழுசாக ஆடி கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறதே எனக்கு கேள்வியாகவே இருக்குது. அவரை கிவிஸ் நல்ல பவுலர், ஓகே. பட் அந்த இன்ஜுரி ஃபிட்னஸ்னு ஒன்று இருக்குதுல்ல. சரி, இப்போது நீங்கள் ஒரு பவுலர் சொல்லிட்டீங்க. ஆனால் நான் வந்து ஜெமி ஓவர்டன் இருக்கால, ஜெமி ஓவர்டனை வச்சு நாங்கள் விளையாடுங்க அப்படின்னு சொல்லுவேன். நான் பேட்டிங் வச்சு சொல்ல தெளிவா. எனக்கு ஜெமி ஓவர்டன் வந்து இந்த T20 வேர்ல்டு கப்பில் இங்கிலாந்துக்கு ஒரு ஆர்ச்சர் நியூ பாலில் போட்டார். சாம் குரன் வந்து டெத் ஓவர் நல்லா போட்டார். பட் எல்லா ஃபேஸ்லையுமே முக்கியமாக டஃப்பான ஃபேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துல ஜெமி ஓவர்டன் நல்லா போட்ட மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸ்ட்ரைட்டாகவே ஜெமி ஓவர்டனை வந்து அதாவது பியூர் பவுலராக இங்கிலாந்து யூஸ் பண்ண மாதிரி நான் ஒரு பியூர் பவுலராக நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பிளேயிங் லெவன் கிடச்சிரும். ஆனால் இங்கே ஒரு பிரச்சனை, இங்கே உங்களுக்கு வந்து எங்கள் ஹென்ரி இருக்கார்ல, அவர் வந்து ஃபுல்லாக ஆடுவாரா அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை. அப்போ நீங்கள் இன்னொரு பிளேயருக்கு போகணும் அப்படின்னா ராமகிருஷ்ணா கோஷ் இருக்கார்.
இப்போ ராமகிருஷ்ணா கோஷ் இருக்கிறது ஒரு பக்கம், அவரை தான் ஃபேன் சொல்லிக்கிட்டு இருக்காங்கங்கிறது ஒரு பக்கம், சிவம் துபே டெத் ஓவரில் போட போகிறாருங்கிறது ஒரு பக்கம். இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸோட நீடு என்னவா இருக்க போகுது? கம்போஜும் சரி, கலீல் அகமதும் சரி, மேட் ஹென்ரி வரும்போதும் சரி, ஸோ அவங்கள பொறுத்தவரைக்கும் அந்த நியூ பாலில் போடுறதுக்கு கூட இப்போ ஆட்கள் தேவை கிடையாதுன்னா, அந்த மிடில் ஓவர்லேயும் டெத் ஓவரில் போடுறதுக்கு தான் அவங்களுக்கு ஆட்கள் தேவை. இதில் வந்து எப்படி அவங்க பிளேயிங் லெவனை பிக் பண்ண போகிறாங்க? எனக்கே கொஞ்சம் குழப்பமாகவே இருக்குது. ரொம்ப குழப்பமாக இருக்குது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். பட் சிம்பிளாக ஆக்கிக்கோங்க அப்படின்னாலுமே அது சரியாக வருமாங்கிற ஒரு கேள்வியுமே எனக்கு வருது. இப்போ ராமகிருஷ்ணா கோஷ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அவர் விஜயசாரி ட்ரோஃபியில் மகாராஷ்டிராவுக்காக கோவாக்கு அகேன்ஸ்டாக 48வது 50வது ஓவரில் வந்து டிஃபெண்ட் பண்ணும்போது 12 ரன் மட்டும் டிஃபெண்ட் பண்ணும்போது அவர் 12 பாலுமே டாட் பால் போட்டார். கடைசி ஓவரில் வந்து 6 பாலுக்கு 6 ரன் இருக்கும்போது அந்த 6 பாலையும் டாட் பாலாக போட்டு டெய்லருக்கு நல்லாவே போட்டிருக்காரு. அவரோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் பற்றி நல்ல விதமான டாக்ஸ் வந்துருக்குது. பட் இங்கே தேவை பவுலிங் தானே, இந்த மிடில் ஓவர்ஸ் டெத் ஓவரில். அதாவது ராமகிருஷ்ணா கோஷ் மாதிரியான ஒரு யங்ஸ்டரை வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் எந்த அளவுக்கு நம்புவாங்க? இப்போ ராமகிருஷ்ணா கோஷ் வந்துட்டார் அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இங்கே வந்து பிரசாந்த் வீர் ஹை டைம் ப்ரெஷரில் வருவார் பேட்டிங் பண்ணும்போது, பவுலிங்கும் அந்த மிடில் ஓவர்ஸில் வருவாங்க. ஏன்னா எல்லாரும் அந்த பவர் பிளே அடித்து முடிச்சுட்டு கடைசி 4 ஓவர் அடிக்கலான்னு இருக்கும்போது பிரசாந்த் வீர் மாதிரியான ஒரு யங்ஸ்டர் வரும்போது ஸோ ஜடேஜாவோட ரோல் அவர் பண்ண போகிறாரு. பின்னாடி நீங்கள் வந்து ஒரு ராமகிருஷ்ணா கோஷ்கிட்ட போகும்போது அது எப்படி கொடுக்க போகிறாருங்கிறதும் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் எங்கே தப்பு பண்ணாங்க அப்படின்னா, மெகா ஆக்ஷன்லேயே அவங்க தப்பு பண்ணிட்டாங்க. மினி ஆக்ஷன் இல்லை, மெகா ஆக்ஷன்லேயே அவங்க தப்பு பண்ணிட்டாங்க. மெகா ஆக்ஷனில் அவங்க தப்பு பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுக்கு பாருங்கள் பத்திரம் தான் பிரச்சனை கிடையாதுன்னு நான் கூட சொல்லுவேன். ஏன்னா ஒரு ஸ்ரீலங்காக்காக T20 வேர்ல்டு கப் நல்லா பண்ணியிருந்தாரு, இன்ஜுரியிலாம் அவர் வெளியில் போனார். ஜடேஜா இந்த நேரத்தில் தான் அவங்களுக்கு தேவை இந்த மிடில் ஓவரில். கரெக்டாக ஜடேஜாவையும் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த டீம் கூட ஜடேஜா இருந்ததாருன்னா யோசிச்சு பாருங்களேன் பவுலிங்கில். ஸோ ஜடேஜாவில் விக்கெட் எடுக்கல அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் இப்போ ஜடேஜா மாதிரியான ஒரு பிளேயராவது இங்கே தேவை. பட் ஜடேஜா இல்லை. சாம் கரன் டெத் ஓவர் நல்லா போடுவார். இப்போ சாம் கரனும் இல்லை அப்படிங்கும்போது கரெக்டான நேரத்தில் இந்த பிளேயர்ஸ்லாம் இல்லை, கரெக்டான நேரத்தில் இவங்களாம் ரிலீஸ் பண்ணி விட்டுட்டாங்க. அதனால இவங்களுக்கு பிரச்சனை ஆயிருக்கு, தப்பாக ஆயிருக்குங்கிறதையும் வந்து தெரிவிச்சுக்கிறேன். மெகா ஆக்ஷனில் சொதப்பினாங்க, மினி ஆக்ஷனில் விட்டு பிடிச்சலாம் நினச்சாங்க. மினி ஆக்ஷனில் விட்டு பிடிக்கலாம்னு நினைக்கும் போது ஆல்மோஸ்ட் அவங்க அந்த ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் முன்னே தேடும் போதே அவங்க அந்த பேட்டிங் ஆர்டர் சரி பண்ணி இப்போ பவுலிங் ஆர்டரில் வந்து வரும்பொழுது அதை அவங்களால சரியாக பண்ண முடியல. நிறைய டீம்ஸ்க்கு வந்து பவுலிங் பிரச்சனை இருக்குது, அதில் இவங்களுக்கும் ஒரு டீமாக தான் இதை வந்து நான் பார்க்குறேன். சரிங்க, இப்போ இவ்வளோ பிரச்சனை இருக்கிற பிளேயர்ஸை வச்சு ஆடும்போது இப்போ இவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னா அந்த ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோமா? அதாவது நேத்தன் எல்லிஸ் மாதிரியான ஒரு பவுலர் பிக் பண்ணணும் அப்படின்னா நான் சொல்கிறது இந்த மிடில் ஓவர் டெத் ஓவரில் கொஞ்சம் போடுறதுக்கு அந்த கட்டர்ஸ், டெத் ஓவர் வந்து ஸ்லோ பாடிலோ யார்க்கர் இதெல்லாம் போடுறதுக்கு பாட்மேன், கோர்சியா, நவீன் உல்ஹக், மதுஷன்கா, ஸ்பென்சர் ஜான்சன், மேத்யூ ஃபோல், அல்சர் ஜோசப், ஜே ரிச்சர்ட்சன், ரீல் மேஜட், ரிச்சர்ட் கிளீசன், ஃபதல்கக் ஃபரூக்கி இவங்க எல்லாமே ஆப்ஷனில் இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன். இதை தாண்டி ஏதாவது வேறு ஏதாவது இந்தியன் பவுலர்ஸ் இருக்கிறாங்களா, தமிழ்நாட்டில் இருந்து யாராவது இருக்காங்களா? எனக்கு ஒரு பவுலர் ஞாபகம் இருக்கார், எடுப்பாங்களான்னு தெரியல, விட்டுருங்க. சரி, ஓகே. இப்போ பாட்மன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவர் வந்து இந்த ஐபிஎல்ல ரிஜிஸ்டர் பண்ணலை. அவருக்கு அப்போ அந்த காயம் பிரச்சனையில் இருந்தாருங்கிறதுனால அவர் ரிஜிஸ்டர் பண்ணலைங்கிறதுனால அவரால் ஆட முடியாது. ஸோ பாட்மன் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு ஆடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆல்ரெடி சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு ஆடுறதுக்கு ஒரு தடவை வந்தார், அப்போது அவரால் ஆடவும் முடியல. ஸோ பாட்மன் காலி. கோட்ஸியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மாதிரி அகமதாபாத்லேயே போட்டு உதவாங்கினாருங்கிறதுனால பேஸு ஸ்லோலாம் போடுவார். ஆனால் சேப்பாக்குலேயும் அடி தான் வாங்குவார், ரன்னை லீக் பண்ணுவாருங்கும் போது அவர் பிக் பண்ண மாட்டாங்களோன்னு எனக்கு தோணுது. செட் ஆக மாட்டார் அப்படிங்கிற மாதிரி தோணுது. அல்சர் ஜோசப் வந்து இப்போ பிஎஸ்எல்ல வந்து செம்ம ரேட்டுக்கு போயிட்டார், பிஎஸ்எல்ல டாப் ரேட்டுக்கு போயிட்டார். நீங்கள் நினைக்கிறா முசரபானி வந்துட்டாரே, இப்போ முசரபானிக்கு வந்து அங்கே 30 லட்சம், இங்கே 50 லட்சம், ஒரு 20 லட்சத்துக்கு ஏதோ வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கப்படுது. பட் முசரபானி ஒரு வேளை கேகேஆர் போகிறோன்னா அது ஒரு நல்ல ஒரு பிக்காகவே இருந்திருக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு. ஸோ அல்சர் ஜோசப் வரமாட்டார். ஸ்பென்சர் ஜான்சன் நியூ பாலில் போடுறவரா? வாய்ப்பு கிடையாது. ஜே ரிச்சர்ட்சன் டெத்தோட நல்லா போடுவார். ஆனால் என்ன ஆச்சுன்னா ஆஷஸில் அவர் ஒரு மேட்ச் தான் ஆனார், அவர் போயிட்டார். ஸோ அவருக்கும் அந்த காய பிரச்சனை இருக்குது, அவர் எடுக்கிறது வேஸ்ட்டு. அதுக்கப்புறம் ரீலி மிதித் அவரும் நியூ பாலில் போடுவார், எடுக்க மாட்டாங்க. மதுஷன்கா ஒரு ஸ்ரீலங்கா ஃப்ளேவர் ஆட் பண்ணுவாங்கன்னா ஓகே, அவரை நீங்கள் பிக் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் இங்கே ஃபசல்கக் ஃபரூக்கி நியூ பால்ங்கிறதாலே டெத் ஓவரில் போட்டு கொடுப்பாரு. இப்போது மேட் ஹென்ரி இருக்கார்ல, மேட் ஹென்ரிக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாகவும் கூட இருப்பார்னு கூட வச்சுக்கோங்க, நியூ பாலில் போடுறதுக்கு டெத் ஓவரில் போட்டு கொடுக்குறதுக்கும். ஏன்னா அந்த யார்க்கர்ஸில் நெயில் பண்ணுவார். பட் இவர் கூட ஒரு பார்ட்னர் இருப்பார் நவீன் உல்ஹக். ஏன்னா நவீன் உல்ஹக் மேலே ஒரு கண்ணு இருக்குது. ஏன்னா நவீன் உல்ஹக் வந்து ஐபிஎல்ல சரியாக போடலன்னு சொல்லலாம், ஆனால் எனக்கு டீசெண்டாக போட்ட மாதிரி தோணும். நீங்கள் வந்து விராட் கோலி கூட அந்த ஃபைட்டு இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் நவீன் உல்ஹக் மேலே தப்பாக கணக்கு எழுதிடாதீங்க. அவர் நல்லா போட்டிருக்கிறாரு, டெத் ஓவரில் நல்லா போடுவார், நியூ பால் ஒரு மாதிரி ஆங்கிள் எடுத்துகிட்டு வந்து லெஃப்ட் ஹேண்டருக்கு நல்லாவே போடுவார். நவீன் உல்ஹக் நல்ல சாய்ஸு.
அதே போல் ஃபசல் கக்ஃபோரிக்கு நல்ல சாய்ஸு. அதுக்கப்புறம் ரிச்சர்ட் கிளீசன் வந்து அந்த கட்டர்ஸ் போடுவார், அந்த லோ ஃபில்டாஸில் நல்லா நெயில் பண்ணுவாருங்கும் போது நான் ரிச்சர்ட் கிளீசனையும் நான் பிக் பண்ணுறேன். அதாவது கிளீசனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நவீன் ஹக்குக்கு ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அண்ட் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஆப்கானிஸ்தானுக்கு T20 வேர்ல்டு கப்லாம் ஆடி இருக்காரு. செமிஃபைனல் போனப்போ அந்த சைடில் அவர் இருந்தார். அப்புறம் கிளீசன் வந்து பார்த்தீங்கன்னா SA20 வந்து ஃப்ளமிங் அவர் பிக் பண்ணியிருக்காருங்கிறதுனால கிளீசனுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கிளீசன், நவீன் ஹக், ஃபசல் கக்ஃபோருக்கு இங்கே பிக் பண்ணால் நல்லாவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட தனிப்பட்ட ஒரு கருத்து. அவங்க இந்த டீம் கூட ஃபிட்டாகி உட்காருவாங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்லுவேன். ஆல்ரெடி பிளேயர்ஸ் இருக்காங்க, அந்த பிளேயர்ஸை வச்சே விளையாடுவாங்களா, இல்லை ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரை தேடி அந்த பிளேயரை உள்ளே சொருக்குவாங்களா சென்னை சூப்பர் கிங்ஸ்? நீங்கள் சொல்லுங்கள். நான் ராமகிருஷ்ணா கோஷுக்கே வாய்ப்பு கொடுக்கலாம், ஒரு யங்ஸ்டருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி, வெற்றியோ தோல்வியோ, நான் இந்த வருஷம் கப்படிக்கிறோமோ இல்லையோ, அடுத்த வருஷத்துக்காக அதுக்கு அடுத்தடுத்த வருஷங்களை கப்படிக்கிறதுக்கான ஒரு டீமை நாங்கள் ரெடி பண்ணிக்கிறோம் அப்படின்னு போவாங்களா, போகலாமா? இல்லை கிருக்கானந்தா, நாங்கள் தலைக்கு கப்போட ஃபேர்வெல், இந்த வருஷம் கப்பு வின் பண்ணுறோம், அடுத்த வருஷம் சேப்பாக்கில் ஏதோ ஒரு போட்டியை அவர் வந்து நாங்கள் அனுப்பி வைக்கிறோம், அதனால் எங்களுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டில் ஒரு பிளேயர் எங்களுக்கு உடனே தேவை, நாங்கள் எடுத்து அந்த பிளேயரை நாங்கள் பிளேயிங் லெவன் ஆட வைக்கிறோம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்களா? சொல்லுங்கள். ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் யார், உங்களோட பிளேயிங் லெவன் என்ன அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய விருப்பம் இந்த 3 பேர் மட்டுமே தான். ஓகே, கம்போஜு, கலீலு, அப்புறம் ஓவர்டன்னு, நூர் அகமது, ஹென்ரி, இது போக அக்கீல் ஹுசைன். இல்லை இப்போ பாருங்களேன், இன்னொன்று சொல்லிக்கிறேன். இப்போது பிரசாந்த் வீர் ஒரு வேலை வந்து பார்த்தீங்கன்னா அடி உழுது, முதல் 2 மேட்ச் மொட்டை அடி உழுது அப்படின்னா, 3ஆம் மேட்ச்சில் விழுது அப்படின்னா நீங்கள் பிளேயிங் லெவன் மாற்றி தான் ஆகணும். அப்போ கலீல் அகமது நீங்கள் உள்ளே கொண்டு வருவீங்க. எனக்கு ஸ்ரேயாஸ் கோபாலுக்கு இந்த வருஷத்துக்கு மேட்ச் ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்குதோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. போன வருஷம் அதானே நடந்துச்சு. சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து அவங்க ஃபேன்ஸை கொஞ்சம் பயந்தோம், ஃபேன்ஸோட சப்போர்ட் கொஞ்சம் வேணும், அண்ட் ஃபேன்ஸ் சொல்கிறத கொஞ்சம் லிசன் பண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட பிளேயிங் லெவலில் வந்து நிறைய மாற்றங்கள் பண்ணுறாங்க. போன வருஷம் அப்படி தானே அஸ்வின் அவர்கள் உள்ள வரவது ஹோம் கம்மிங்னு ஃபேன்ஸ் கொண்டாடி, அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் அடி விழுந்ததுக்கப்புறம் டீமே அடி வாங்கினதுக்கப்புறம் ஃபேன்ஸ்கிட்ட இந்த நம்பிக்கை வராமல் அப்படியே நெகட்டிவிட்டியாக அது மாறி திரும்ப அஸ்வினை வெளியில் வைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க பிளேயிங் லெவன் எல்லாமே மொத்தமாக மாற்றி விளாட்றது. ஸோ இப்படி தானே போச்சு. ஃபேன்ஸை கூல் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில டெசிஷன்ஸ் தானே எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதே போல் இந்த வருஷம் அந்த பிளேயிங் லெவலில் மாற்றம் இருக்குமா? நிறைய மாற்றம் பண்ணிகிட்டே இருப்பாங்களா? அப்படி மாற்றம் பண்ணுற டீம் கண்டிப்பாக கப்புக்கு வாய்ப்பே இல்லை. பட் முழுக்க நூர் அகமது நம்பி இருக்காங்க. மேட் ஹென்ரியோட அந்த 16 கேம் ஆடுவாரா ஒன்று. ஜெமி ஓட்டனை இவங்க எப்படி நம்ப போகிறாங்க? ஏன்னா ஜெமி ஓட்டனை நான் 11th ஆட வைப்பேன். கலீல் அகமது நியூ பால், ஓகே. கம்போஜன் நியூ பால், பட் டெத் ஓவரில் எப்படி போட போகிறாங்க? பிரசாந்த் வீர் இந்த இனிஷியலாகிறத தாண்டி நிறைய யங்ஸ்டர்ஸ் கலக்கியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது நடக்குமா பார்ப்போம். சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச் பார்க்கும்போது ஃபஸ்ட் இன்னிங்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் பேட் பண்ணும்போது எவ்வளோ சந்தோஷமாக பார்க்குறாங்களோ அதே அளவுக்கு சந்தோஷத்தில் செகண்ட் இன்னிங்ஸ் பார்க்குற மாதிரியான ஒரு டீம் கிடைக்குமா? இல்லைனா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸோட பவுலிங் வெறுப்பாக பார்த்துட்டு செகண்ட் இன்னிங்ஸ் சந்தோஷமாக, இல்லை அதுவும் சோகமா தெரியல. பட் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு பாசிட்டிவாக நடக்கணும், பாசிட்டிவாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம். அப்புறம் கடைசியாக சென்னை சூப்பர் கிங்ஸோட ரசிகர்கள் இப்போவே சோஷியல் மீடியாவில் அவங்க ஒரு மாதிரி சோக மியூசிக்லாம் வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலி சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு இது ஒரு போதாத காலம் தான். இப்போது இந்த நாள் வரைக்கும் அது உங்களோட சோகம் வைக்கும். ஏன்னா இன்னும் டோர்னமெண்ட் ஆரம்பிக்கல, யார் எடுக்க போகிறாங்கன்னு தெரில. இருக்கிற பிளேயர்ஸுகளே மேபி உங்கள் டீமை சாம்பியன் ஆகலாம். யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த IPL 2023 சென்னை சூப்பர் கிங்ஸ் வின் பண்ணுவாங்க இந்த யங்ஸ்டர்ஸை வச்சுட்டு. சென்னை சூப்பர் கிங்ஸ் மகேந்திர சிங் தோனி அவர்கள் வந்து 5 தடவை சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு கப்பு வின் பண்ணி கொடுத்துருக்கலாம். பட் அந்த 2023 அந்த ஒரு டீமை வச்சு வின் பண்ணதெல்லாமே அது ஒரு மாதிரி அன்பிலீவபிள் நான் சொல்லுவேன். பார்ப்போம். மாற்றங்களே வினா விடை. அதை தாண்டி வந்து சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு இந்த வருஷம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆல்ரெடி இந்த விசில் போடு அந்த ஸ்லோகன்லேருந்து, அதுக்கப்புறம் அந்த பாட்டு மியூசிக்கு இதெல்லாம் பயன்படுத்துறதுலேருந்து, இப்போ ரோட் 26 கொஞ்சம் டிக்கெட் விற்கலை அப்படிங்கிறதுலேருந்து, லாஸ்ட்டு ஒரு 2 வருஷமாகவே சென்னை சூப்பர் கிங்ஸோட ரசிகர்களுக்கு ஒரு நல்ல வருஷமாகவே இல்லை, ஒரு நல்ல IPL-ஆகவே இல்லை, நல்ல சம்மராகவே இல்லை. வருத்தங்கள் சோகங்களாக தான் இருக்குது. பட் இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும்போது இந்த வருஷம் மாறலாமே, ஏன் மாறாது? நீங்கள் என்ன பிரச்சனை எதிர்பார்த்தீங்களா? அதுவாக வந்துச்சு இல்லை. அதே போல் சந்தோஷமாக எதிர்பாராததுமா உங்கள் கதவை தட்டி உள்ளே வந்து உட்காந்தா என்ன பண்ணுவீங்க? ஸோ நீனும் சொல்கிற மாதிரி தான், கவலைப்படாதடா கண்ணா, தைரியமாக இரு, நான் இருக்கேன், உனக்காக நான் ப்ளே பண்ணிக்கிறேன், நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்கிற மாதிரி அந்த வசனங்கள் தான். பாசிட்டிவாக இருங்க, நடக்கும், பார்ப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சேப்பாக்குக்கு சூட்டபிளான பவுலர் யாராக இருப்பா? பேசுவோம். நன்றி, வணக்கம்.